ஹாய் கைஸ். நீங்க எப்போவாவது தூங்கிட்டு இருக்கிறப்ப ஆர் வெளிய ஒரு இடத்துல இருக்கிறப்ப வந்து உங்களுக்காக ஒரு பேக்கப் டாஸ்க்கோ, ஒரு ஸ்கிரிப்ட்டோ நீங்க வந்து உங்க சிஸ்டம்லேருந்து ரன் ஆகணும் ஆர் உங்க சர்வர்ஸ்ல ரன் ஆகணும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுதான் வந்து கிரான் ஜாப்ஸ். நம்ம இந்த வீடியோல கிரான் ஜாப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ப்ரோக்ராமிங் ஆஸ்பெக்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரான் ஜாப்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஜாப்ஸ் தான் இருக்கு. ஏன்னா இது வந்து லினக்ஸ் சிஸ்டத்துல தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. லினக்ஸோட கிரான்னு ஒரு டீமான் இருக்கும். அதுல தான் ரன் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லாருமே வந்து மற்ற லாங்குவேஜஸ்க்கு வந்து தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ், எஸ்டிகே சப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆனால் கிரான் ஜாப்ஸ்ன்றது தான் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான திங். இது வந்து என்ன பண்ணும்னா உங்களை வந்து ஜாப் ஷெடியூல் போல் அனோவ் பண்ணும். அப்புறம் கிரான் ஜாப்ன்றது வந்து இதில் வந்து நீங்கள் வந்து டைம் பீரியட் செட் பண்ணி ஒரு ஜாப் வந்து ஷெடியூல் பண்ணிங்க ஒரு டாஸ்க்கு. அந்த டாஸ்க் வந்து எதோ ஒன்றா இருக்கலாம். ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறது, ஃபோல்டர் ஆர் வந்து டேட்டா பேஸில் வந்து பேக்கப்ஸ் ரன் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, எந்த டாஸ்க்காக வேணுமோ இருக்கலாம். அந்த டாஸ்க்கை வந்து ஒரு டைம் ஃப்ரேம் செட் பண்ணி நீங்கள் இந்த டைமில் எனக்கு ரன் ஆகணும், அந்த ரெகுலர் டைம் இன்டர்வலில் அந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு தடவையும் மேனுவலாக ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து ஆட்டோமேட்டட் ஐஓடி யூஸ் பண்ணி மோட்டரை செட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மோட்டர் என்ன பண்ணும்னா டெய்லி வந்து மார்னிங் 7 o'clock ரன் ஆகும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நீங்கள் செட் பண்ணிருக்கீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நாளையுமே காலைல 7 o'clock போயிட்டு மோட்டர் வந்து ஆன் பண்ண மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் ஆகும். ஆன் ஆகி நீங்கள் சொல்கிற டைமுக்கு ஓடிட்டு அதுவே ஆஃப் ஆகிடும். இதுதான் வந்து கிரான் ஜாப்ஸ். இதை நம்ம இது வந்து ரியல் லைஃப் அப்ளிகேஷன் மாதிரி. இதை நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கில் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு வந்து கிரான் ஜாப்ஸோட சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸில் வந்து லினக்ஸ் ரன் பண்ணணும்னா 5 ஸ்டார்ஸ் இருக்கும். இந்த ஒரு ஸ்டாருமே வந்து ஒரு ஃபீல்டு இண்டிகேட் பண்ணும். ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்டார் வந்து மினிட்டு. நீங்கள் இதில் வந்து 0 to 59 மினிட் வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 5 ஸ்டார் கொடுத்தீங்கன்னா எவ்ரி மினிட் ரன் ஆகும். இதே வந்து இங்கே இந்த ஸ்டாருக்கு பதிலாக /1ன்னு கொடுத்தீங்கன்னா 1 minute ஒன்ஸ் ரன் ஆகும். 2னா 2 minute, 3னா 3 minutes ஒன்ஸ் ரன் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஹவர்ஸு செகண்ட் இருக்கிறது வந்து ஹவர்ஸ், எவ்வளோ ஹவர்ஸ் ரன் ஆகணும் 0 to 23 வரைக்கும் நீங்கள் சொல்ல முடியும். இதை வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் 5ன்னு கொடுத்துட்டீங்கன்னா 5 hour ஒன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த கணக்கு தான் இது. ஹவர்ஸ் வந்து 0 to 23. அடுத்து வந்து டே ஆஃப் மந்தில் எந்த டே ரன் ஆகும் 30, மேக்ஸிமம் 31 இருக்கும். ஸோ 0 to 31 நீங்கள் வந்து அந்த டே ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா அந்த டேயில் அது ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து மந்த்து, எந்த மந்த் 0 to 12ன்னு இருக்கும். அதாவது வந்து ஜனவரி டு டிசம்பர். அதில் நீங்கள் வந்து எந்த மந்த் வேணுமோ கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 0னா எல்லாமே ரன் ஆகும். 1னா 1, 2, 3 அந்த மாதிரி நீங்கள் வந்து மந்த்து டிஃபைன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன் வந்து டே ஆஃப் ஏ வீக்கில் எந்த டே, அதாவது வந்து சண்டே, மண்டே, டியூஸ்டே அதையுமே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போ இதுதான் வந்து இதுக்கான சின்டாக்ஸு. இதை வந்து நம்ம லினக்ஸ் மிஷினில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நான் வந்து லினக்ஸ் மிஷின் போயிட்டேன். இதில் வந்து பார்க்கறதுக்கு கிரான் டேப் -Lனா நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த கிரான் டேபோட ஃபைல். இதில் பாருங்களேன், அது இருக்கா மந்த்து, மினிட்ஸ், ஹவர்ஸ், டேட் ஆஃப் மந்த், டேட் ஆஃப் வீக்கு, சாரி டே எது வேணுமோ சொல்லிக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணணும்னா எப்படி எடிட் பண்ணணும்னா கிரான் டேப் -E ஃபார் எடிட். இப்போது இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. எனக்கு எடிட்டபிள் ஃபைல் இது. இந்த ஃபைலில் வந்து இந்த லைன் இருக்கா, இதுதான் வந்து சின்டாக்ஸ் எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறது. பாருங்கள், மேலேயே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 AM அட் எவ்ரி வீக் வித் இது பார்த்தீங்களா. இப்போ வந்து 0ன்றது வந்து மினிட்ஸ் எதுவுமே கொடுக்கல. 5 கொடுத்துட்டாங்க. அப்போ 5 AM டைம் வந்து நம்ம பார்த்தோம் 0 to 24. அப்போ டெய்லி 5 AMக்கு ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து டே ஆஃப் மந்த் வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. அடுத்து வந்து மந்த்தும் ஸ்பெசிஃபை பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்து வீக் டே வந்து 1 கொடுத்துட்டாங்க. அப்படின்னா வந்து வீக்லி ஒன்ஸ் எவ்ரி வீக் பாருங்கள் 5 AM எவ்ரி வீக் வித் இந்த இது வீக்கில் வந்து எல்லா 5 AMக்கு இந்த ஜாப் ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். இதுலேயே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஈஸி தான் ஸ்பெசிஃபை பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து மந்த்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஹவர், அதாவது எந்த ஹவர் ரன் ஆகணும். இப்போ 1 o'clock ரன் ஆகணுமா, 2 o'clock ரன் ஆகணுமா. நீங்கள் வந்து 3ன்னு கொடுத்தீங்கன்னா டெய்லி 3 o'clock ரன் ஆகிட்டே இருக்கும். 4ன்னு கொடுத்தீங்கன்னா டெய்லி 4 o'clock ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த மினிட்ஸை வந்து நீங்கள் 16 கொடுத்தீங்கன்னா 1 hour ஒன்ஸ் ரன் ஆகும். 120ன்னு கொடுத்தீங்கன்னா 2 hour ஒன்ஸ் ஒரு நாளைக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஹவர், இது மினிட்ஸ். இது வந்து டேட் ஆஃப் மந்த்து வந்துட்டு
சாரி, இது வந்து நீங்கள் 120 0 to 15 ஹவர்ஸில் நீங்கள் ஷெடியூல் பண்ணணும்னா இது வந்து 59 வரைக்கும் தான் கொடுக்க முடியும். நீங்கள் 2 ஹவர்ஸ் ரன் பண்ணணும்னா ஹவர்ஸில் தான் கொடுக்கணும். ஏன்னா மினிட்ஸ் வந்து 0 to 59 தான் எடுத்துக்கும். ஹவர்ஸ் வந்து 0 to 23. 0ங்கிறது வந்து 12, 23ங்கிறது வந்து 11 அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வந்து டே ஆஃப் மந்த் வந்து 1 to 30 ஆர் 31. 31 தான் மேக்ஸிமம் டேஸ் அது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மந்த் வந்து 0 to 12 இருக்கும். டே ஆஃப் வீக் வந்து 0 to 7 இருக்கும். 7 டேஸ் இருக்கிறதுனால வீக்குக்கு. இதை நீங்கள் வந்து எடிட் பண்ணிட்டீங்கன்னா cron tab இனிஷியலைசிங் ஆகிட்டு ஜாப் வந்து செட் ஆகிடும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த டைம் இன்டர்வல் ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போது நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு cron ஜாபுக்கு ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரி நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லைப்ரரி வந்து cronன்றது அந்த லைப்ரரி. அதுலேருந்து நான் வந்து இது வந்து ஒரு பேசிக் ரியாக்ட் அப்ளிகேஷன். இதில் வந்து நான் cronன்னு ஒரு காம்பனண்ட் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு யூஸ் எஃபெக்ட் இருக்குது. யூஸ் எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும், காம்பனண்ட் வந்து மவுண்ட் ஆகுறப்ப இனிஷியலாக ட்ரிகர் ஆகும். இதில் வந்து டிபெண்டன்சி ஏரியா நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் ஒரு ரீரன்றப்பயுமே நமக்கு. இப்போது கான்ஸ்ட் ஜாப் ஈக்குவல் டு நியூ cron ஜாப்னு நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த cron ஜாப் வந்து அந்த லினக்ஸோட cron ஜாபை பேஸாக வச்சு தான் இவங்க பில்ட் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து அடிஷ்னலாக இன்னொரு 6 ஸ்டார் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார் வந்து இங்கே செகண்ட்ஸு, மீதி எல்லாமே சேம் தான். செகண்ட்ஸு, மினிட்ஸு, ஹவர்ஸு, டே ஆஃப் மந்த்து, டே ஆஃப் வீக்கு. இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டார்னு இருக்கு. அப்போ இதை பாருங்கள், இந்த ஜாப் வந்து ஒரு செகண்டுக்குமே ரன் ஆகிட்டே இருக்கும். இதில் நல்லுங்கிறது என்னென்னா இதுதான் வந்து அந்த ஷெடியூலு. இது வந்து ஆன் டிக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஃபங்க்ஷனு. ஆன் டிக்குன்றது என்னென்னா இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து இதில் இருக்கும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. cron டைம் வெயிட் ஃபார் கம்ப்ளீஷன். இதுதான் வந்து அந்த cron ஜாபோட இம்ப்ளிமெண்டேஷன். இதில் தான் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்ரி 1 மினிட், இது நான் சொல்லிட்டு இருந்தாலும் இது வந்து ஃபங்க்ஷன்ன்றது வந்து ஆன் டிக்கு. இது வந்து ஆன் டிக் என்ன பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து உங்களுக்கு ரன் ஆக போகுது. இது நல்லுங்கிறது ஏன் பாஸ் பண்ணுறோம்னா இந்த இடத்துல வந்து ஆன் கம்ப்ளீட்டு. இப்போ நீங்கள் வந்து ஒன்ஸ் இன்னைக்கு வந்து 5 o'clock மட்டும் ரன் ஆகிற மாதிரி செட் பண்ணிங்கன்னா 5 o'clock ரன் ஆகிட்டு கம்ப்ளீஷன் வந்து உங்களுக்கு கால் பேக் எடுத்துக்கும். நம்ம அந்த கால் பேக் நல்லுன்னு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரூங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணி இனிஷியல் ட்ரிகர். இப்போ நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், அந்த ஃபங்க்ஷன் இந்த ஜாபுன்ற ரெஃபரன்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணிருப்பேன் இந்த ஆப்ஜெக்ட்டை. இதை வந்து நான் எங்கேயுமே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணல, எந்த ஒரு இதுவுமே பண்ணல, ஆனால் எனக்கு ரன் ஆகுது. இதுதான் இங்கே ட்ரூன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். சப்போஸ் நீங்கள் ட்ரூ கொடுக்கலனா இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து job.start ஜாபை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வந்து மேலேயே ட்ரூன்னு கொடுத்தா நமக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து ஆல்ரெடி போர்ட் 5173 ரன் ஆகிட்டு இருக்கு அப்ளிகேஷன். இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கன்சோல் லாகில் பார்த்தீங்கன்னா யூ வில் see this மிஸ் ஒன் செகண்ட் பாருங்கள். அந்த 6, 8, 10, 12 ஒரு செகண்ட் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து இது cron ஜாப் வந்து ரன் ஆகிட்டே இருக்குதா பாருங்கள், cron.jxs. இதுதான் வந்து cron ஜாப்ஸ். இப்போ இதோட இந்த லைப்ரரி நான் யூஸ் பண்ணது என்னென்னா வந்து cron npmனு போனீங்கன்னா இருக்கும். இந்த லைப்ரரி தான் யூஸ் பண்ணேன். இது இருக்குது ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆன் டிக். செகண்ட் நீங்கள் பாஸ் பண்ணி அந்த இருக்குது பாருங்கள், cron டைம் ஆன் டிக்கில் தான் ஃபங்க்ஷனு. இது வந்து இதுதான் அந்த கால் பேக் ஃபங்க்ஷன் ஆன் கம்ப்ளீட்டில் ரன் ஆகும். டைம் ஜோன் நீங்கள் வேணால் பாஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து நம்ம பார்த்தோம். இப்போ இதோட யூஸ் கேஸ் ஆர் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு இதை வந்து புஷ் நோட்டிஃபிகேஷனோட சேர்த்து ரன் பண்ணுறப்ப இன்னும் உங்களுக்கு வந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், நிறையா நீங்கள் இது பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹேபிட் ட்ராக்கர் ஆப்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க வந்து cron ஜாப் தான் ரன் பண்ணுவாங்க இன்பில்ட்டாக. நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும், நீங்கள் வந்து ஒரு ஹேபிட் செட் பண்ணுவீங்க, அது டெய்லி உங்களுக்கு வந்து அந்த ஹேபிட்டுக்கு வந்து ரிமைண்டர் அனுப்பிட்டே இருக்கும். ஹேபிட் ட்ராக்கர் ஆப்ஸ்லாம் அதெல்லாம் வந்து cron ஜாப்ல ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து. நெக்ஸ்ட்டு வந்து PostgreSQL அதில் வந்து அவங்களுமே cron ஜாப்ஸ் வச்சுருக்காங்க. அது வந்து எதுக்குன்னா நீங்கள் வந்து டேட்டாபேஸ் க்ளீனப்ஸ் இல்லை டேட்டாபேஸ் ரெக்கவரி வந்து இப்போ நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஒரு டேட்டாபேஸ் வச்சுருப்பீங்க. அதிலேருந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் பேக்கப் வந்து டேட்டா எடுக்கணும்னா நீங்கள் ஒரு தடவையுமே மேனுவலாக எடுக்க முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு cron ஜாப் எழுதிட்டீங்கன்னா உங்கள் Postgres சர்வர் வந்து அந்த cron ஜாப்ஸை வந்து மந்த்லி ஒன்ஸ் ரன் பண்ணி உங்களுக்கு பேக்கப் எடுத்துக்கும். நீங்கள் வந்து இதோட பெஸ்ட்
கோர் ஐடியா என்னன்னா வந்து, நீங்க வந்து ஒரு டாஸ்க் ரன் பண்ணணும். அந்த டாஸ்க் வந்து ஒரு ஒன் டைம் யூஸுக்குலாம் இது அவ்வளவா யூஸ் ஆகாது. ஸ்பெசிஃபிக் இன்டர்வல் ஆஃப் டைம்ல நீங்க அத ரன் பண்ணிட்டே இருக்கணும். அப்படின்னா வந்து நீங்க இந்த ஜாப் ஷெட்யூல் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம். அந்த ஜாப்ஸ் வந்து அந்த பர்ட்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ல உங்க ரன் ஆயிட்டே இருக்கும். அதுதான் வந்து ஹேபிட் ட்ராக்கர் ஆப்ஸ், இந்த மாதிரி டேட்டாபேஸ் கிளீனப்ஸ், டேட்டாபேஸ் ரெக்கவரி, ஸ்கிரிப்ட்ஸ் ரன் பண்ணலாம். உங்க சிஸ்டம் பேக்கப்ஸ் எல்லாமே நீங்க ரன் பண்ணிக்கலாம். போஸ்ட்கிரஸ்க்கு வந்து அவங்க தனியா அது மாதிரி எல்லாருக்குமே வந்து வச்சிருப்பாங்க. இதோட பேஸ் வந்து லினக்ஸ்ல கிரான் டீமான் இருக்கு. அதுதான் இதோட பேஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து கிரான் ஜாப்ஸ்னால் என்ன, அதை வந்து ஒரு எப்படி ரன் பண்ணலாம், லினக்ஸில் எப்படி ரன் பண்ணலாம், ஒரு ஜேஎஸ் லைப்ரரி ஒன்று இதெல்லாம் பார்த்தோம். வேறு ஏதாவது நான் வீடியோ வந்து மேக் பண்ணு, வேறு ஏதாவது டாபிக் வந்து நான் போடணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதையும் நான் வந்து வீடியோவை மேக் பண்ணி போடுறேன்.